நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து 177ஆம் ஞான பாடலின் முதல் 2 கவிகளை இணைந்து பாடுவோம். இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே. நற்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். பெரிய வியாழக்கிழமை இந்த இரவுக்கான நற்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 to 20 வரை. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 20 முடிய. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார் என்பது. வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரிப்பம் அவர் அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். அற்புதமாம் அவர் அன்பு அள்ளினோர்
எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். அருமை இறை மக்களே, இந்த நாள் கட்டளை வியாழன் என்று அழைக்கப்படுகிற பெரிய வியாழக்கிழமை இரவு. இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் தியானிக்கிறோம், அவருடைய பாடுகளை தியானிக்கிறோம். வழக்கமாக நாம் ஆலயத்துக்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொண்டு இறை செய்தி பெற்று திருவிருந்தை பெற்று வருவது நமக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்கும். ஆனால் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் இல்லங்களில் இருந்து இறைவனை தரிசிக்கிறோம். குறிப்பாக இந்த பெரிய வியாழக்கிழமையையும் ஒரு ஜெப இரவாக நாம் அனுசரிக்கிறோம். இந்த இரவில் நினைவு கூற வேண்டிய விஷயங்கள் 5 காரியங்கள். 1, பஸ்கா பந்தியை இந்த இரவில் நாம் நினைவு கூற வேண்டும். கெத்செமனே ஜெபத்தை இந்த இரவிலே நாம் நினைவு கூறுகிறோம். யூதாசின் காட்டி கொடுத்தலை இந்த இரவிலே நாம் நினைவு கூறுகிறோம். பிலாத்துவும் எரோதுவும் இயேசுவை விசாரணை செய்தது மிகப்பெரிய வரலாறாக நினைவு கூறுகிறோம். பேதுருவின் மறுதலிப்பையும் இந்த இரவிலே நாம் நினைவு கூறுகிறோம். அருமையான இறை மக்களே, இவைகள் ஆண்டவருடைய மனதை புண்படுத்திய நிகழ்வுகளாக அமைந்திருக்கின்றன. அவைகளிலிருந்து அவர் எப்படி விடுதலை பெற்று கடவுளின் ஆற்றலை பெற்று இந்த இரவை அவர் கடந்து சென்றார் என்பதுதான் இறை செய்தியாக இருக்கிறது. இந்த இரவு மெய்ப்பனை வெட்டுவதற்கு ஆடுகள் அனுமதித்த இரவு என்று கவித்துவமாக ஒரு இறையியலாளர் கூறுகிறார். இந்த இரவு என்பது மெய்ப்பனை வெட்டுவதற்கு ஆடுகள் அனுமதித்த இரவு என்று கூறுகிறார். பிலாத்து தன் கைகளை கழுவி மனதை அழுக்காக்கி கொண்ட இரவு என்றும் அழகாக கூறுகிறார். அருமையான இறை மக்களே, குற்றமற்றவர் என அறிந்து பிலாத்து தன் கைகளை கழுவி தன் மனதை அழுக்காக்கி கொண்டார். இந்த இரவிலே நாம் இந்த சிந்தனைகளை 3 தலைப்புகளில் சுருக்கமாக சிந்திக்க அழைக்கப்படுவோம். நமக்கு இந்த வாரம் முழுவதும் ஒரு ஆன்மீக வாரம். ஒவ்வொரு நாளும் இறை சிந்தனைகளை புரிந்து அதில் பலன் பெற்றுக் கொண்டே வருகிறோம். இந்த இரவு நமக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற காரியம், இந்த இரவு பந்தி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற செய்தி, ஆண்டவரின் பணிவு, ஆண்டவருடைய உழைப்பு எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். 1, இந்த பஸ்கா குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பஸ்கா என்பது ஒரு பணிவின் அடையாளம். ஆண்டவர் பணிவாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். யூத மரபிலே விருந்து அளிக்கிறவர் விருந்தாளிகளின் கால்களை கழுவுவது என்பது ஒரு வழக்கமான காரியம். அது அவர்களை மரியாதை செய்வதற்காக செய்யப்பட்ட ஒரு காரியம். இந்த வேலையை, கால்களை கழுவுகிற வேலையை அந்த வீட்டின் அடிமையாளன் செய்வான், அந்த வீட்டின் வேலையாளன் செய்வான். ஆனால் இந்த விருந்தை ஆயத்தம் செய்த ஆண்டவர் இன்று இரவு சீடர்களுக்கு கால்களை கழுவி தான் ஒரு பணியாளன் என்பதை, ஒரு வேலைக்காரன் என்பதை நிரூபித்திருக்கிறார். எனவே பணிவின் அடையாளத்தின் உச்சமாக இந்த நிகழ்ச்சியை கிறிஸ்து செய்திருக்கிறார். எனவே அருமையான இறை மக்களை, நாமும் இந்த இரவிலே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிற மாதிரியை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஏன், கிறிஸ்துவ ஆண்டவர் ஏன் பாதங்களை கழுவினார்? தன்னுடைய இடுப்பிலே துண்டு கட்டி கொண்டு எதற்காக அவர் பாதங்களை கழுவுகிறார் என்றால், 3½ ஆண்டுகள் பல்வேறு வார்த்தைகள் வழியாக சீடர்களுக்கும் சமூகத்துக்கும் போதிக்கிறார். அவைகளை சரியாக புரிந்து கொள்ளாத சீடர்கள் கடைசி இரவிலே அவர்கள் ஒரு விவாதத்திற்குள் நுழைகிறார்கள். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே சீடர்கள் ஒரு விவாதத்திற்குள் செல்கிறார். யார் பெரியவன்? தலைமைத்துவ ஒரு தகராறு அவர்களுக்குள் ஏற்படுகிறதை பாருங்கள். யார் பெரியவன், நமக்குள் யார் பெரியவன் என்ற ஒரு விவாதத்திற்குள், உரையாடலுக்குள் செல்லுகிற பொழுது ஆண்டவர் நினைக்கிறார், 3½ ஆண்டுகள் எத்தனை உரையாடல் மூலமாக போதித்தாலும் இவர்களுக்கு புரியாது என்று அவர்களை ஆச்சரியத்தோடும் கோபத்தோடும் பார்த்துவிட்டு, இன்றைக்கு செயல் வடிவில் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் என்று அவர் தன்னுடைய துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு அவர்கள் பாதத்தில் அமர்கிறார். அவர்கள் பாதங்களை கழுவுகிறார். பணிவை அடையாளமாக காட்டுகிறார். ஒரு தலைவனாய் விரும்புகிறவன் ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்பதை குரு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பணிவின் அடையாளம் தான் இந்த இரவாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் மாதிரியை நாம் பின்பற்றி வாழ
அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த உலகிலே தலைவனாக இருக்க விரும்புகிறவர்கள் கால்களை பிடிக்கும் உலகத்திலே ஒரு தலைவனே கால்களை கழுவுகிற பணிவின் அடையாளத்தை இந்த இரவிலே நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் இடைவெளியே கிடையாது. இடைவெளி இருந்ததே இல்லை. அவர் வாழ்ந்த போது சொன்ன வார்த்தைகள், அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அவ்விதமாகவே ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாக இந்த இரவிலே அவர் நமக்கு இந்த பணிவின் அடையாளத்தை போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான இறை மக்களை, எனவே பஸ்காவிலே அந்த நிகழ்விலே கிறிஸ்து நமக்கு பணிவை போதித்ததை போல வாழ்க்கையில் நாமும் பணிவை கற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்தவ சீடர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, பஸ்கா ஒரு பகிர்வின் அடையாளமாக இருக்கிறது. பஸ்கா ஒரு பகிர்வின் அடையாளமாக இருக்கிறது. பஸ்கா இஸ் த சிம்பிள் ஆஃப் ஷேரிங் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பஸ்காவை குறித்து பார்ப்போம் என்றால், கடவுள் கொடுக்கின்ற ஒரே கட்டளை மீதம் வைக்காதே. இதுதான் பஸ்காவுக்கு ஆண்டவர் கொடுத்த மிக அடித்தளமான செய்தி. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே இருக்கிறது, நீங்கள் ஒரு ஆட்டை பலியிட்டு சாப்பிட்டு விட்டு பின் மீதியை எடுத்து ஒழித்து வைக்காதே, ஏழை எளியவனுக்கு கொடுத்து தீர்த்து விடு என்கின்ற செய்திதான் அங்கே இருக்கிறது. அந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் மீதம் வைக்காமல் பகிர்ந்து கொள் என்கின்ற ஒரு காரியத்தை பஸ்கா நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். அவ்விதமாகவே வனாந்தர பயணத்திலே மன்னா காடை விழுகிறது. தேவைக்கு அதிகமாக எடுத்தால் அவைகள் வீணாகிறதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவைகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயமும், மீதமில்லாமல் நீங்கள் பயன்படுத்துங்கள், தேவைக்கு அதிகமானவைகளை பெற்றுக் கொள்ளாதீர்கள், பகிர்ந்து வாழுங்கள், அனைவருக்கும் அனைத்து பொருட்களும் வேண்டும் என்பதை கர்த்தர் போதிக்கிறதை பார்க்கிறோம். அவ்விதமாக அருமையான இறை மக்களை, லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் 17ஆம் வசனத்திலே அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்கள் கொடுத்து, இதை உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு வாசகத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று. வாழ்க்கை பகிர்ந்தளித்ததன் மூலமாக தன் வாழ்வை நிரந்தரமாக நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அருமையான இறை மக்கள், அதனால 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து பகிர்ந்து கொடுக்கிறார். மீந்து கிடக்கிறது. நமது வாழ்க்கையிலும் சமூகத்திற்கு பகிர்ந்து கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மீந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான இறை மக்கள், எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பஸ்கா என்றால் என்ன அர்த்தம் என்றால் பகிர்வு என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்கிறோம். சடங்குகளை தெரிந்து கொண்ட அளவுக்கு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்வதில்லை. திருவிருந்து ஆராதனைகளுக்கு நாம் சபையாராக சராசரி ஒரு சபையாராக சென்று வருகிறோம். இது சடங்காக மாறிவிடாமல் சத்தியம் அதற்குள் என்ன ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பும் ஐக்கியமும் இருந்தால் அங்கே பகிர்வு இருக்கும். அன்பும் ஐக்கியமும் இருந்தால் அங்கே பகிர்வு இருக்கும். அன்பின்றி விருந்து இல்லை, விருந்து இன்றி விடுதலை இல்லை என்று இன்றைக்கு இரவு நமக்கு பஸ்கா போதிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமை இறை மக்களே, அவ்விதமாகவே 3வது சிந்தனையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற தலைப்பு, பலியின் அடையாளம் பஸ்கா. பஸ்கா இஸ் த சிம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைசிங் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பலியின் அடையாளமாக அது இருக்கிறது. தியாகத்தின் அடையாளமாக பஸ்கா இருக்கிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே, இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் பஸ்கா இரவு அன்று பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதன் இரத்தத்தை கதவுகளின் மேல் நீங்கள் பூசி வைக்க வேண்டும். தலைப்பிள்ளைகளை சங்காரங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம் என்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டி பலியானதால் உங்கள் வீட்டில் இனி நட்டம் இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டி பலியானதினால் உங்கள் வீட்டில் இறப்பு இல்லை என்கின்ற ஒரு செய்தியை அன்றைக்கு நாம் புரிந்து கொண்டோம். அருமையான இறை மக்களே, ஆனால் பிற்காலத்திலே இந்த பலி ஆயிரக்கணக்கான ஆடுகளை வெட்டவும், மாடுகளை வெட்டவும், பறவைகளை வெட்டவும் யூதர்கள் பயன்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் நகைச்சுவையாக புன்முறுவலோடு பவுலடிகளார் எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே என்று எழுதுகிறார். அவர் பலியிடப்பட்ட பிறகு எதற்காக இத்தனை ஆடுகளும் மாடுகளும்? உங்கள் மனதை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள், உங்கள் மனதை நீங்கள் தியாக வாழ்வுக்கு ஒப்படைங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே பஸ்கா என்பது ஒரு பலியின் அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். பலி என்பது ஒரு தியாகத்தின் அடையாளம்.
So the Sabbath is the symbol of sacrificing என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அருமையான இறை மக்களை, இந்த பலியினால் தடுப்பு சுவர்கள் தகர்க்கப்பட்டது. நமக்காக பலியாக்கப்பட்ட கிறிஸ்துவின் பாடுகளை உணர்ந்து இந்த அப்பம் பிற்கப்படும் போதெல்லாம் கிறிஸ்து பிற்கப்பட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமை இறை மக்களை, இந்த கொரோனா என்கின்ற கொள்ளை நோய் நம்மை வந்து இல்லந்தோறும் கதவு தட்ட ஆயத்தமாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட இல்லங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மரணம் இல்லை, வீழ்ச்சி இல்லை, நாசம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலகட்டங்களில் கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய கதவுகளில் பூசப்பட்டிருக்கட்டும். ஜெபமும் ஆசீர்வாதங்களும் நம்மோடு இருக்கின்றன. நாம் ஜெபத்தோடு இந்த கொள்ளை நோயை நாம் எதிர்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு இவைகளுக்கு பலன் தர இருக்கிறார். எனவே இயேசுவின் ரத்தம் பாவங்களை நீக்கி நம்மை பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். அருமையான இறைமக்களை, இந்த இரவிலே ஆண்டவர் நமக்கு பலியாகி இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக தியாகமாக தன் உயிரை கடவுளுடைய கட்டளையின்படி கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ்வோம். அருமை இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனாக நம்மிடையே வருகிறார். காயம் கட்டுகிறவராக அவர் நமக்கு எப்பொழுதும் வெளிப்படுகிறார். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு சபை குரு, அவர் பெயர் பான்ஹாஃபர் அவர்கள் ஹிட்லர் ஜெர்மனி தேசத்திலே மிகுந்த கொடுமையான கொலைகளை செய்து 2ஆம் உலகப் போரை செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அமெரிக்காவில் இருந்து ஜெர்மன் செல்கிறார். சென்று அவருக்கு எதிரான குழுக்களோடு இணைந்து இந்த 2ஆம் உலகப் போரிலே ஹிட்லருக்கு எதிராக இந்த போரை எவ்விதமாக கையாள வேண்டும், குறைக்க வேண்டும், அதை தளர்த்த வேண்டும் என்பதற்காக எதிரான குழுக்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார், பயிற்சி பெறுகிறார். அப்பொழுது அவர்கள் அந்த ஹிட்லருக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுகிற பொழுது அவர் ஒரு இடத்திலே சிக்கப்பட்டு அவர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செய்யப்பட்டு நீதிபதி முன்பாக நிறுத்தி வைக்கப்படுகிறார். அப்பொழுது நீதிபதி அவர்களை பார்த்து கேட்கிறார், ஐயா, நீங்கள் ஒரு சபை குரு, நீங்கள் ஹிட்லருக்கு எதிரான ஒரு குழுவிலே இணைந்து அவருக்கு எதிராக நீங்கள் பல்வேறு வன்முறை செயல்களை செய்யலாமா என்று அவரை பார்த்து கேட்டார். அப்பொழுது அவர் பான்ஹாஃபர் சொன்ன பதில்தான் உங்களுக்கும் எனக்கும். என் திருச்சபை அழுது கொண்டிருக்கிறது. இந்த 2ஆம் உலகப் போரினால் என் திருச்சபை துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கொடுமைக்கார அரசாட்சியினால் என் திருச்சபையும் என் மக்களும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது என்னால் அமெரிக்காவில் அமைதியாய் இருக்க இயலவில்லை. அதனால் தான் நான் வந்தேன் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை ஒன்று சொன்னார். ஒரு அருமையான கதை ஒன்றையும் அவர் சொன்னார். நீதிபதி அவர்களே, ஒரு பைத்தியக்காரன் கார் ஓட்டி கொண்டு செல்கிறார். வழியிலே பலரை மோதி கொண்டே செல்கிறான். பலர் காயப்படுகிறார்கள், பலர் உயிரிழக்கிறார்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? பின்னாலேயே ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கொண்டு சென்று காயப்பட்டவர்களை மரித்தவர்களை எடுத்து அடிக்கொண்டே செல்லவா, இல்லது ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சென்று அந்த பைத்தியக்காரனை சுட்டு அந்த காரை நிறுத்தவா என்று அவர் கேட்கிறார். கேட்ட பொழுது அந்த நீதிபதி இந்த சிந்தனையை தனக்குள்ளே ஏற்று அவரை விடுதலை செய்து அனுப்புகிறார். நீங்களும் நானும் காயம் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே காயம் கட்டுதல் மட்டும் திருச்சபை பணி அல்ல, காயங்களுக்கு காரணங்களாக இருக்கின்றவைகளையும் கண்டுபிடித்து அவைகளை தீர்க்கவும் அதனுடைய தீர்வை கண்டுபிடிக்கின்ற திருச்சபை மக்களாக நாமும் இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது. கொரோனா போன்ற தீமைகள் சமூகத்தில் ஏன் ஏற்படுகின்றன என்கின்ற காரியங்களையும் கண்டுபிடித்து களைகிற கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். இந்த இரவிலே ராபோச்சன சிந்தனையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோமாக. ஒரு பாடலை பாடி இந்த இறை சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோமாக. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உங்கள் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாது இப்போது என்னை
இந்த இரவிலும் நீர் கொடுத்த நற்சாட்சியான செய்திக்காக நன்றி படைக்கணும். நீர் எங்களுக்காக பலியானீர், பாவமர எங்களை கழுவ நீர் விரும்புகிறீர். அதற்கு எங்களை நாங்கள் ஒப்படைத்து இந்த திருவிருந்திலே நாங்கள் மனதளவிலே பங்கு கொண்டு உம்முடைய சாட்சிகளாக தூய்மை பெற நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். நாளை தினத்திலும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து பெரிய வெள்ளிக்கிழமை அனுசரிக்க நீர் கிருபை பாராட்டும். உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர் ஜீவனோடு உயிர்த்தெழுந்திருக்கிறார் நம்பிக்கையோடு நாங்கள் உண்மை சந்திக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்னும் என்னும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அடி பரிசுநாம சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.